வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு நாட்டில் மத்திய அரசு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயத்தமாகி வருகின்றது. அந்த சட்டம் முஸ்லிமுக்கு எதிராக வக்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்பு சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது, இந்த வக்பு சட்டத்தினால் சொத்துக்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றது, அந்த சொத்துக்களுக்கு யார் கையாளப்படுகின்றது, அந்த சொத்துக்களுக்கு யார் ஓனர், எங்கிருந்து அந்த சொத்துக்கள் வந்தது, எவ்வளவு அந்த சொத்துக்கள் வக்பு செய்யப்படுகின்றது என்று ஒரு விரிவான வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பாருங்க. இந்த சட்டம் எதுக்கு இயற்றப்பட்டது, இது பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து மனு தாக்குதல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவில் மூன்றே மூன்று துறைகள் மட்டும்தான் அதிக நிலங்களை வைத்து உள்ளதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகின்றது. அது என்னென்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரயில்வே துறை. மூளை முட்டுக்கு எல்லாம் ரயில் போகணும். ரயில்வே துறை அதிக இடங்களை வைத்துள்ளதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ரெண்டாவது இராணுவத்துறை. இராணுவத்தில் அதிகமான இடங்களை வச்சிருக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய வக்பு வாரியம். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 17 லட்சத்துக்கு அதிகமான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி வைத்து உள்ளதாக ஒரு புள்ளி விவரமானது சொல்லுகின்றது. இந்த நிலங்கள் எவ்வாறு வந்தது, இந்த சொத்துக்கள் எவ்வாறு கையாளப்பட்டது, இந்த சொத்துக்கள் இன்னைக்கும் ஏன் ஜமாதின் முஸ்லிம்களுக்கு வக்பு சொத்தாக இருந்து வருகின்றது, அதை எவ்வாறு தகர்க்கலாம், எவ்வாறு சொத்துக்களை இல்லாத நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், எவ்வாறு அந்த சொத்துக்களை அரசுடைமையாக்கி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் என்றுதான் பிஜேபி கவர்மெண்ட் அரசு காய் நகர்த்தி கொண்டு வருகின்றது பல வருடங்களாக. இதை எதிர்த்து சிறுபான்மையர் ஓட்டுக்கு வங்கியை மையமாக வைத்து செயல்படக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்த்து வருகின்றன. இந்துக்களை ஆதரித்து இந்துக்கள் நலன்களை கருதி வரக்கூடிய கட்சிகள் ஆதரவு தெரிகின்றன. அவ்வாறு இருக்கும்போது நம் தமிழ்நாட்டில் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட், டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக, இப்ப விஜய் போன்ற அனைத்து தலைவர்களும், சீமான் ஓட்டம் பார்த்தீங்கன்னா அனைத்து தலைவர்களும் இந்த சட்டத்தை எதிர்த்து பல மனுக்களை தாக்கல் செய்து, அந்த மனுக்களின் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பானது அரசிடமிருந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து வெளியாகி உள்ளது என்று வரவேற்கத்தக்கதாக அனைத்து கட்சி தலைவர்களையும் பதிவுகளை போட்டுக்கொண்டே வருகின்றார்கள். அப்படி என்ன அந்த 4 பதிவு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வக்பு சொத்தை வக்பு அப்படின்னா எனக்கும் அந்த சொத்துக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது, இந்த சொத்தானது முறைப்படி வக்பு செய்யப்படுகின்றது. அவ்வாறு செய்யும் போது இந்த சொத்தானது பிரேநிலா அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தம் என்று இந்த சட்டமானது நிறைவேற்றப்படுகின்றது. அவ்வாறு வகுப்பு செய்யப்படும் போது ஒரு தனிநபர் மினிமம் 5 வருடம் இஸ்லாமிய சமூகத்தை தழுவி இருக்க வேண்டும் என்ற திருத்த சட்டத்தை உச்சநீதிமன்றமானது தடை செய்யப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவர் வக்ஃபு பயனாளியாக இருக்கும் பட்சத்தில் அதை கண்டறிந்து மாவட்ட கலெக்டர் அதை பயனாளியிடம் முறையற்ற சொத்தை பிடுங்கலாம் என்று திருத்த சட்டம் எழுதப்பட்டது. அதையும் உச்ச நீதிமன்றமானது தடை செய்யப்பட்டு உள்ளதாக அறிவிப்பு செய்ய உள்ளது. ஒருவர் ஒரு நிலத்தை வக்பு செய்யும் போது அந்த நிலமானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அரசாங்கத்துக்கு சொந்தமே ஆகுமே. ஆனால் இமிடியட்டாக அந்த நிலத்தை அந்த முஸ்லீம்களிடமிருந்து பிடுங்க முடியாது.
அந்த நபர், அந்த அரசாங்கம் அந்த சொத்துக்கான முறையான டாக்குமெண்டை காட்டியதுக்கு அப்புறம்தான் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று வகுப்பு திருத்த சட்டத்திற்கு தடை செய்யப்பட்டு உள்ளது. மிக மிக முக்கியமான மிக மிக ஒரு அற்புதமான 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாது 5வது பாயிண்ட். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், முஸ்லீம் மசோதா திருத்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வகுப்பு திருத்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்டியில் கிட்டத்தட்ட முஸ்லீம் அல்லாத பிற ஜாதி பிற மத இனத்தை சேர்ந்தவர்கள் 3/1 உறுப்பினராக இருக்க வேண்டும், அந்த வகுப்பு வாரியத்துக்கிடம் இருக்க வேண்டும் என்று திருத்த மசோதாவானது சொல்லப்பட்டது. அதற்கும் உயர் நீதிமன்றமானது தடை விதித்து உள்ளது. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு உரியதான அந்த சட்ட மசோதாக்கள் முஸ்லிம்கள் அதிக பெரும்பான்மையாக இருக்குமே, ஆனால் அது முறையாக செயல்படும். வேற ஜாதிகள் வேற மதங்கள் உள்ளே வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் என்று கருதி இந்த 4 கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பிஜேபி தொடர்ந்த அனைத்து வழக்குகளையும் தடை செய்வதாக உச்சநீதிமன்ற கோர்ட்டானது தீர்ப்பானது அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமானது சிறுபான்மை கட்சியினை ஆதரித்து கட்சியை நடத்தி கொண்டுள்ள தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் அவர்கள், வைகோ அவர்கள், சீமான் அவர்கள், நேற்று வந்த விஜய் அவர்கள் எல்லாரும் மாறுதட்டி கொண்டு என்னாலதான் இந்த மாதிரி தடை செய்யப்பட்டது, நான் போட்ட வழக்குனாலதான் இந்த சட்டமானது தடை செய்யப்பட்டது, நான் அறிக்கையினாலதான் தடை செய்யப்பட்டது மாறுதட்டி பேசிக்கொண்டு வருகின்றார்கள். எது எப்படியோ மக்கள்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விதி ஒன்று, இந்த இந்தியாவில் 3 துறையிடம் அதிக சொத்துக்கள் இருக்கின்றது. அதில் முதன்மையாக கருதப்படுவது வக்ஃபு வாரியமாக இருக்கின்றது. இந்த சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது, எவ்வாறு வந்தது, இந்த சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு, ஆண்டவன் அல்லாஹ் தான் தெரியும். பாய், குட் பாய்.